சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு சம்மு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கேட்ட சம் 2025 இப்போ கேட்ட சம் 4 power minus 1 plus 4 power minus 2 plus 4 power minus 3 whole power 0 into 4 power minus 1 plus 4 power minus 2 plus 4 power minus 3 power 1 இதோடைய சிம்பிளிஃபிகேஷன் கேட்குறாங்க. இந்த சம் ரொம்ப சிம்பிளான சம். இப்போது ஏதாவது ஒரு நம்பரோடைய பவர் 0வாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1ஆக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ பெரிய இதை சால்வ் பண்ணி பவர் 0 போட்டால் நமக்கு என்ன தான் கிடைக்க போகுது? ஈக்குவல் டு 1 தான் கிடைக்க போகுது. ஸோ நம்ம இந்த பார்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து கணக்கு பண்ணணும். பவர் 1. ஓகேவா? இப்போது 4 power minus 1 அப்படின்றது என்னென்னா 1/4. இந்த 1/4 தான் இந்த 4 மேலே போகும்போது -1 ஆகும். இப்போ 4 minus 2 என்ன 1/4 ஸ்கொயர். அப்போது ஸ்கொயராக இருக்கிறது பவரில் இருக்கிறது கீழே இருந்து மேலே போகும்போது -2 ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் 1/4 இருக்குன்னா இது எப்படி எழுதணும்? 4 power minus 4ன்னு எழுதுவோம். ஸோ இதே கான்செப்டை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 into 4 power minus 1க்கு 1/4. ஸோ இந்த பார்ட்டை நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இதை மட்டும் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுவோம். ப்ளஸ் 1/4 ஸ்கொயர் ப்ளஸ் 1/4 power 3 பவர் 1. ஸோ இதுக்கு எந்த வேல்யூ போட்டு பவர் 1 போட்டாலும் அதோட வேல்யூ தான் வரும். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு கீழே வந்து எல்சிஎம் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம இப்போ 4 தான் இருக்குன்னா ஸோ நம்ம அப்படியே எடுத்து எடுக்கலாம். 1/4 ப்ளஸ் 1/4 into 4 ப்ளஸ் 1/4 into 4 into 4. ஓகேவா? இப்போ நம்ம கீழே வந்து 3 4 ஒன்றா இருக்குது. ஸோ 4 into 4 into 4 போட்டுக்கலாம். இங்கே பார்க்கும்பொழுது ஒரே ஒரு 4 தான் இருக்குது. இங்கே மீதி 3 4ம் வரணும்னா கீழே மேலேயும் 2 வாட்டி 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 4 into 4 இதுக்கு வரதா ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. 1 மட்டும் போட்டால் போதும். ஸோ மேலேயும் ஒரே ஒரு 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். இங்கே கீழே ஆல்ரெடி இதோடதே வந்துருச்சு. ஸோ ப்ளஸ் 1 மட்டும் போட்டுக்கலாம். இப்போது 4 16 ப்ளஸ் ஒரு 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் இப்போ இதை க்யூப் எடுத்தோம்னா 64 வரும். ஓகேவா? 14 4 20 21 21/64. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். தேங்க்யூ.